அன்பார்ந்த கோடானுகோடி மக்களே, வண்டி ஒன்று திருடு போய்க்குது. அந்த வண்டி வருமா வராதா அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்க வந்தாப்புல. அங்கே என்ன வந்திருக்குது உத்தரவுனா, இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 வரும் அப்படின்ற உத்தரவு தான் இங்கே வந்திருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, இது ஸ்டேஷன் மூலிமா அந்த வண்டி நம்பர் வந்து ஆர்சி புக் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுத்தால் அவங்க எதை எதிர்பார்க்குறாங்கன்னா, பணத்தை எதிர்பார்க்குறாங்க, அந்த பேப்பரை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவங்க கஷ்டத்துக்கு நம்ம கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா நம்ம பொருள் அது லோனில் இருந்தால் லோனுக்காரனே கண்டுபிடிச்சி உள்ளே போட்டுருவான். அதே வந்து நம்ம சொந்த வண்டியாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும், பணம் கட்டி தான் வெளியே எடுக்கணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா அவங்க அதே தொழில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஸ்டேஷன் மூலிமா போகிறோம், கம்ப்ளைண்ட் மூலிமா போனால் கண்டிப்பாக அதுக்கு உண்டானதை நம்ம பண்ணி தான் ஆகணும். இதுதான் கடவுளோட ரீதி. என்ன நம்ம கையில் முடியல அப்படின்னா அவங்களா செக் பண்ணி கொடுக்குற மட்டும் நம்ம வெயிட் பண்ணணும். இதுதான் ரீதி. வரும்ன்றது 100% கேரண்டி. இந்த திசையில் தானே இருக்குது வண்டி. பார், இந்த திசை தான், வேறு எந்த திசையிலுமே கிடையாது. பக்கா அந்த திசையில் தாங்க இது வண்டி கிடைக்கும். ஆனால் முப்பாட்டு பேர் போனால் இந்த எத்தனை போய் உழவு தான் லாக் பண்ணி வச்சுன்னு இருக்கலாம், வீட்டு உழவு தான் தள்ளி வச்சுன்னு இருக்கலாம் பயந்துக்கின்னு. புரியுதா புரியலையா? மாட்டின வரைக்கும் லாபம் தூக்கின்னு போட்டான். அது போன வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. இல்லையா ஸ்டேஷன் போய் பேசு சார், ஒரு 10,000 கொடுக்குறேன், இல்லை ஒரு ஒன்றும் தப்பு இது இல்லை, ஒரு 5,000 கொடுக்குறேன், எனக்கு வண்டி கொஞ்சம் அர்ஜென்ட்டாக சார், கொஞ்சம் மூவ் பண்ணி கொடுங்கன்னா கண்டிப்பாக கொடுக்குறான். ட்ரை பண்ணிப்பார். அதுதான் உனக்கு அட்வொகேட் நம்பரை கொடுத்தான். புரியுதா? நீ அவரை வச்சு மூவ் பண்ணாலே வேலை ஆகிடும். சார் உங்களுக்கு ஒரு 10,000 கொடுக்குறேன், என்ன சார் பண்ணுறது, என் நிலைமை விற்கிது. புரியுதா? ஆமாங்கிற